ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நமக்கு இந்த கடைசி நேர காலகட்டத்தில் எப்படி பாதுகாப்பு கிடைக்கும், எதுதான் பாதுகாப்பு நமக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா ஆழமாக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இந்த மாயாவை வசப்படுத்துறதுக்கான ஒரு மந்திரம் சொல்லி தந்திருக்கேன். அது என்ன மந்திரம்? மன்மனா பவ. இந்த மந்திரத்தின் மூலியமா எல்லா விதமான சிறப்பம்சங்களும் இதில் அடங்கியிருக்கு. இதுதான் இந்த மந்திரம் தான் உங்களை தூய்மைப்படுத்துது. அது மந்திரம்னா சும்மா மன்மனாபவன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மந்திரம் கிடையாது. அதை உணர்வு பூர்வமாக உணரக்கூடியது. தன் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பாவை நல்லா நினைவு பண்ணுறது. நினைவு பண்ணும்போது அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அப்பா கேள்வி கேட்குறாங்க, ஆத்மாவின் பாதுகாப்பாக நம்பர் 1 சாதனம் என்ன? அது எப்படி? நம்பர் 1 பாதுகாப்பு வேறு எதுவுமே இல்லை. என்ன பாதுகாப்புனா, உங்களுக்கு நினைவு யாத்திரை தான் உங்களுக்கு பாதுகாப்பே. அதுதான் சாதனமாகும். ஏன்னா நினைவினால தான் உங்களோட கேரக்டர் நல்லபடியாக மாறும். உங்களோட நடத்தை நல்லபடியாக மாறும். நீங்கள் மாயா மீது வெற்றி அடைவீங்க. நினைவால் தான் தூய்மையில்லா கர்மேந்திரியங்கள் கூட சாந்தமாகி ஆகிறது. நினைவால் தான் சக்தி கிடைக்குது. ஞான வாளில் தூய்மையின் கூர்மை தேவை. இப்போ நீங்கள் ஞானம் சொல்கிறீங்க அப்படின்னா, நினைவு தான் அந்த நினைவோட கூர்மை இருக்கணும். அப்போ தான் நீங்களும் இனிய சதோப்பிரதானமாக ஆக முடியும். நீங்கள் யார்கிட்டையும் கோபமும் படாமல் இருப்பீங்க. அதனால் நினைவு யாத்திரைந்தான் நினைவு யாத்திரை. நினைவால் யாத்திரை நீங்கள் செய்யும் போது தான் நீங்கள் பலம் நிறைந்தவர்களாக ஆக முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நினைவிலே இருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களை நீங்களே கேட்கணும். நம்ம எவ்வளோ நேரம் நினைவு பண்ண முடியுது, உண்மையாக நினைவு எவ்வளோ நேரம் பண்ண முடியுது அப்படின்னு நம்மளுக்கு நாமளே சார்ட் வைக்கணும். பாபாவே வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சண்டே வாணியில் சொல்லியிருந்தார். அதனால் நம்ம வைக்காமல் இருக்கக்கூடாது, நம்மளும் வைக்கணும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு தினமும் உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் அதிகமாக புரிய வைக்கிறேன். ஆனால் விதவிதமாக புரிய வைக்கிறேன். அது என்னென்னா, எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கைன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ தேவை. இந்த முழு உலகத்துலேயும் இப்போ எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த டைமில் எது தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு அப்பா வர்றதே பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான். அப்போது எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்? அதுக்கு முக்கியமாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நினைவு யாத்திரையில் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாதுகாப்பே கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நினைவு செஞ்சு உங்களை நீங்களே தூய்மை ஆக்கிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. யார் ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலையோ பயமோ இருக்காது. ரொம்ப குஷியாக இருப்பாங்க. தூய்மை எங்கே இருக்கோ, தூய்மைனா பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. இந்த நினைவு நம்மளோட புத்தி சுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. அசுத்தமான எந்த ஒரு எண்ணங்களோ உணர்வுகளோ எதுவுமே வராமல் இருக்கிறது தான் தூய்மை. அந்த மாதிரி தூய்மை யாருக்கு வரணும்னா, நினைவில் பக்காவாக இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ தான் அவங்களோட மேனர்ஸ், அதாவது நடவடிக்கையும் நல்லபடியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் பெருசாக அது தெரியாது. அந்த காலத்தில் பிரம்ம பாபாலாம் இருக்கும் போதெல்லாம்
எல்லாமே வந்து பட்டியில் இருந்தாங்க. நல்லா பட்டினா நினைவிலேயே இருக்கிறது. ஞானம் நல்லா வந்து ஞானத்தை கேட்டுட்டு நினைவும் செய்யணும். ஞானம், யோகம். ஞானம், யோகம் இதுதான் வந்து பட்டி. இப்போ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் பட்டி பண்ண முடியும். இப்போது ஒரு இடத்துல உட்காந்து தான் வந்து பட்டி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. இப்போது மாதத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பட்டிக்கு போகிறது ரொம்ப நல்லது. பட்டியில் போய் நம்ம கலந்துக்கணும். அப்போ கலந்துக்கும்போது அது ரொம்ப இப்போது ஏன்னா உலக விஷயங்களில் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து மாறி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் தனிமையாக இந்த மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பாபா ரிட்ரீட் சென்டரு இதெல்லாம் வந்து நம்ம போய் யோகா பண்ணுறதுக்கு, ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகணும். ஆனால் சில பேரால் பந்தனத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. மாதாஸு, கன்யாக்கள், பிரதர்ஸு இவங்கெல்லாம் வந்து பந்தனத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. வீட்டில் இருந்தே நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அது வந்து நம்ம பண்ணணும். அதாவது நம்ம எப்பயாவது நமக்கு டைம் கிடைக்கும்போது அந்த டைம் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரிட்ரீட் சென்டருக்கு போய் நம்ம பட்டியில் அமர்றதுக்கு. ஆனால் வந்து தினமும் வந்து பட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா நினைவு யாத்திரை. நம்ம டைம் அலாட் பண்ணி ஒரு டைம் வந்து அப்படியே நினைவிலே இருக்கணும். வேறு எந்த சிந்தனையோ எதுவுமே வராத அளவுக்கு. முதல்ல காலையில் பண்ணணும். காலைல பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாது. நம்ம மீதி நேரங்கள்லையும் பண்ணுறதுக்கு டைம் வந்து அலாட் பண்ணிக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா படிக்கவும் செய்கிறீங்க. ஏன்னா இங்கே இது கற்றுக் கொடுக்கறது யார்? சும்மா சாதாரண வந்து மனிதர்கள்லாம் கிடையாது. பரம்பிதா, பரமாத்மா, இறைவன், பகவானே வந்து நேரடியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பு. உலகத்தில் என்னென்னமோ படிப்பு படிக்கிறாங்க. அப்போது அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கவனம். அதில் வந்து தியாகம் பண்ணுறாங்க. எல்லா தியாகமும் பண்ணி அதற்கு முழு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கணும், நம்ம எப்படியாவது மார்க் நல்லா எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மொபைலு இதெல்லாம் வந்து அவங்க அம்மாக்கிட்ட அவங்க அம்மா அப்பாக்கிட்ட அவங்களே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம படிக்க முடியாது அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. படிப்பில் மட்டும்தான் நம்ம முழுமையான கவனம். டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரக்கூடாது, வேறு ஏதாவது விஷயங்களில் கவனம் போகக்கூடாதுன்ட்டு முழு நேரமும் படிப்பில் கவனம் கொடுக்குறாங்க. வீட்லேயும் அவங்களும் வந்து சரி பையன் வந்து படிச்சுட்ருக்கான், நம்ம தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பாவும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்போது இந்த படிப்பு வந்து உலகத்திலே மிக உயர்ந்த படிப்பு. மிக உயர்ந்த படிப்புனா இதுக்கும் நீங்கள் வந்து நல்ல கவனம் கொடுக்கணும். முழுமையாக வேறு சில என்ன சொல்கிறது உலகிய விஷயங்களில் நம்ம வந்து எல்லா செயல்களும் பண்ணிகிட்டு இருந்தாலும் கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு லாட்ரி. அதாவது முழு உலகத்தையும் ஆட்சி செய்யணும் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும். படித்தவங்களுக்கு தான் வந்து பெரிய பெரிய பதவிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உறுதியான மகாவீர்களாக ஆகணும், மகாவீரர்களாக இருக்கணும். அதற்கு வந்து அப்பா சொல்கிற இந்த ஞானம், இந்த ட்ராமா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நாடகம் தான். இந்த ட்ராமாவில் நம்ம வந்து என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். இப்போது உலகம் ஃபுல்லாக வந்து இப்போது நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இது வந்து நடந்தே தீரும். இந்த ட்ராமாவில் வந்து கடுமையான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. கடைசி நேரத்தில் அது ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய மலையில் உட்காந்துருந்தாலும் சரி, பறந்துகிட்டே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இப்போது தனியாக ஒரு இடத்துல பாதிப்பே வர முடியாத அளவுக்கு ஒரு சில இடங்களில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது வர வேண்டிய நேரத்தில் அது கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போது நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்துல போய் இருந்தால் மட்டும் பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது.
உண்மையான பாதுகாப்பு வந்து நினைவு யாத்திரை மூலமாக தான் கிடைக்கும். புத்தி மூலியமா இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த ட்ராமாவை புரிஞ்சுக்கிட்டு முழுமையான நினைவு. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்துடணும். இறந்துடுறதுன்னா இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் அப்படியே மொத்தமாக இறக்குறது கிடையாது. இந்த உலக விஷயங்கள், இந்த ஞானம் இதில் கவனம் செலுத்தாமல் நம்மளோட ஞானத்துலேயும் அப்பா சொல்லிக் கொடுக்குற ஞானம் நினைவில் தான் நம்ம கவனம் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து இந்த உலகத்திலே நம்ம புத்தி இல்லை அப்படின்னா இறந்ததுக்கு தான் சமம். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ கவனம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது கிடைக்கும். அப்போது நீங்கள் நினைவிலே இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ரொம்ப இனிமையானவர்களாக ஆகிடுவீங்க. ஏன்னா நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்ப இனிமையாக இருந்தால் தான். சத்தியுகத்தில் வந்து யாரும் அங்கே சின்னதாக கூட கோவப்பட மாட்டாங்க. அப்போது நீங்கள் இங்கே கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி சத்தியுகம் வர முடியும்? சத்தியுகத்தில் நல்ல பதவி அடைய முடியும்? அதனால் கோபம் வராமல் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா நினைவு யாத்திரையில் நல்லா நினைவு இங்கே இருக்கிற விஷயங்களை கவனம் கொடுத்தா தானே இதுக்கு வந்து நம்ம கோவப்படணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த உணர்வுகளே வரும். கவனம் ஃபுல்லாக நீங்கள் ஞானம் யோகாவில் வந்து கொடுக்கணும். சென்டரில் இருக்கிறாங்க சில பேர் வந்து பெரிய பெரிய நல்ல என்ன சொல்கிறது உயர்ந்த இதில் இருக்கிறவங்க கூட வந்து அந்தளவுக்கு நினைவு பண்ணுறதில்ல. அவங்க வந்து அவங்களுக்கு நேரம் இருந்தாலும் அவங்க நினைவு பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் பந்தனத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக நினைவு செய்கிறாங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, யார் நல்லா நினைவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மிக உயர்ந்த பதவி. இப்போது நம்ம வந்து பெரிய சென்டரில் இருக்கிறோம், பெரிய சென்டர் உருவாக்கிட்டோம், நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்துட்டோம், அதனாலலாம் கிடையாது. அப்பா சொல்கிறாங்க, ஞானம் வந்து நீங்கள் கொடுக்கணும் தான், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் அந்த ஞானத்தை நீங்கள் சொல்லி புரிய வைக்கும் போது அதில் வந்து கூர்மையான அந்த நினைவோட சக்தியும் இருக்கணும். அப்போ தான் வந்து ஆத்மாவில் போய் அது நல்லபடியாக போய் தைக்கும். ஞானத்தை கொடுக்கறதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் அதை நினைவு யாத்திரையில் இருந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து முதல் நம்பர் உங்களுக்கு பதவி. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து நல்லா பக்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு மாயாவும் வந்து சும்மா விடுறது கிடையாது. இவங்க வந்து அதாவது நினைவு பண்ணுறாங்க, நல்லா வந்து யோகா பண்ணுறாங்க, நல்லா வந்து முரளி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாயாவும் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ண வரும். ஏன்னா டெஸ்ட்டு பண்ணணும். இவங்க வந்து உண்மையாகவே உறுதியாக தான் இருக்காங்களா அப்படின்னு அசைச்சு பார்க்குறதுக்காக அது வருது. அது வந்து ஒரு டெஸ்ட்டு தான். அப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே அதுக்கு வந்து ஆடாமல் அசையாமல் இந்த ஞானம் யோகாலேயே நீங்கள் இருந்தீங்க அந்த டைமில் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இல்லை இந்த விஷயங்கள் இது நடக்குது அது நடக்குதே, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு இதில் நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா அப்புறம் அது உங்களை அசைச்சிடும். அதுதான் நீங்கள் அது மாதிரி கவனம் கொடுத்தாலே அசைஞ்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, இந்த மாயா வந்து உங்களை டெஸ்ட் பண்ண தான் வருது. நீங்கள் உறுதியாக தான் இருக்கீங்களா இல்லையான்னு. ஏன்னா பெரிய பதவி கிடைக்குது. இப்போ நார்மலாக ஏதோ ஒரு பெரிய கலெக்டர் ஆகுறாங்க, ஆகுறாங்கன்னா அதுக்கே நிறைய டெஸ்ட்டு வைக்கிறாங்க. எதுவுமே தெரியாதவங்களாம் அவங்க வச்சுக்கிறது கிடையாது. அனுபவம் இல்லாதவங்க அவங்க வைக்கிறது கிடையாது. அப்போது நல்லா படித்தவங்க நல்லா வந்து எல்லா டெஸ்ட்லேயும் கவனமாக பாஸ் பண்ணவங்க. ரொம்ப கவனம் வந்து தேவைப்படுது. இப்போ ஒரு டெஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணணுன்னாலே ரொம்ப கவனம் கொடுத்து நல்லா படிக்கிறாங்க. கவனம் கொடுத்து அந்த டெஸ்ட்டை எழுதுகிறாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பதிலை வந்து தப்பாக எழுதிட்டோன்னா அவ்வளோதான், மார்க் ஃபுல்லாகவே கம்மியாயிடும். அப்போ அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய டெஸ்ட்டு என்னன்னு அந்த கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு பதில் என்ன பதிலை நம்ம வந்து பண்ணணும், என்ன பதிலை நம்ம மனசில் ஃபஸ்ட்டு எழுப்பணும். ஃபஸ்ட்டு இது வந்து ட்ராமா, நான் வந்து ஒரு ஆத்மா தான்
அப்பாவோட நினைவில் நான் இருக்கணும். இப்போ அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கிறதுக்கான மனசில் வந்து ஃபஸ்ட்டு அமைதியை கொண்டு வரணும். அந்த மனசில் வந்து சஞ்சலம் ஏற்படுறதுனால தான் அது பெரிய பூதாகாரமாக ஆகுது. அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, சில பேர் வந்து நல்லா படித்து நல்லபடியாக அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அதை பாஸ் பண்ணாமல் விட்டுடுறாங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பதவியும் வந்து கம்மியான பதவி தான் கிடைக்கும். இங்கே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி வந்து 8 ரத்தினங்களில் வந்தவங்க இருக்காங்க. 8 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க, 8 பேரும் முதல்லையே உடனடியாக வந்துடுவாங்கலாம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் வராரு அப்படின்னா அதுக்கு அடுத்து வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் வந்து போக போக நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. எப்படி கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு, அடுத்து எப்படி வந்து அந்த பிறவி கிடைக்கும், அவங்களுக்கு யார் ஜென்மம் கொடுப்பாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லபடியாக தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கவனம் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த வேஷியாலயத்துலேருந்து சிவாலயத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா இப்போ அப்பா வந்து வழிகாட்டியாக வந்திருக்காரு. பக்தியில் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க, ஆனால் வந்து எந்த ஒரு வழியும் கிடைக்கல. எங்களுக்கு நல்ல வழி காமி, அதை காமின்னு கேட்டீங்க. இப்போ உண்மையாகவே வந்து மீண்டும் வந்து உங்களுக்காக இந்த முறையும் உங்களுக்கு வழி காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து சத்தியுகத்தில் வந்து பெரிய பெரிய அந்த கட்டிடங்கள்லாம் வந்து அப்படியே அடுக்கு மாடியாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு தீப்பெட்டி மாதிரி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா இடம் இல்லை, ரொம்ப இடமே இல்லாததுனால வந்து அந்த மாதிரி கட்டுறாங்க. ஆனால் அங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான், ஒரே மாடி தான். அதாவது மேலே வந்து மாடியெல்லாம் எதுவும் இருக்காது, ஒரே இது தான், கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய இடம் இருக்குது. அப்போது ரூம்ஸு எல்லாமே வந்து நம்ம அப்படியே பெருசாக கட்டிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இடம் கிடைக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் இடம் கிடைச்சாலும் அப்படியே பெரிய வீடாக கட்டணும் அப்படின்றதுனால பெருசாக அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் பாபா சொல்கிறாங்க, இந்த இதெல்லாம் போட்டாங்கன்னா அப்புறம் அது உடனடியாக டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி இதுவாகிடும். சீக்கிரமாக ஈஸியாக வந்து அது கட்டிடங்கள்லாம் வந்து உடஞ்சி சுக்குநூறாக ஆகிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்களோட நினைவு வந்து நான் வந்து இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறேன். சங்கம யுகம்னாலே உங்களுக்கு நிறைய துக்கங்கள் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா சங்கம யுகத்துலேருந்து அடுத்து எங்கே போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சங்கம யுகத்தில் இருக்கீங்கன்னா அடுத்து வந்து நம்ம சத்தியுகம் தான் போக போகிறோம், ஜீவன் முக்திக்கு போக போகிறோம்னு அந்த நினைவிலே நீங்கள் இருக்கும் போது என்ன தான் நடந்தாலும் அதில் நம்மளுக்கு வந்து கவனம் போகாது, அதில் துக்கமும் ஏற்படாது. ஏன்னா புது உலகம் வரப்போகுதுன்னு அந்த நஷாலேயே நம்ம இருப்போம். ஆனால் நினைவு பண்ணும் போது இந்த மாயாவும் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, நினைவு பண்ண விடாமல் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எந்தாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதை வந்து முழுமையாக பாபா கிட்ட மனசார வந்து சொல்லணும். சர்ஜன் பாபா வந்து அது எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவார். அப்பா சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளேயே நீங்கள் எதையுமே வச்சுருக்காதீங்க. ஏதாவது உங்களால் ஏதாவது விஷயங்கள் முடியலையா, ஏதாவது தவறு பண்ணிட்டீங்களா, எதுவாக இருந்தாலும் மனசார அப்படியே வந்து உள்ளபடியே அப்படியே வந்து அப்பாட்ட சொல்லிவிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா ஃப்ரீ ஆகிடும் உங்கள் மனசு வந்து கொஞ்சம். நம்ம உண்மையை வந்து நம்மளோட தவறுகளை வந்து அப்படியே ஒப்புக்கொண்டதுனால உங்களோட புத்தி வந்து கொஞ்சம் லைன் வந்து ஃப்ரீ ஆகும். அப்புறம் பாபாவை வந்து கொஞ்சம் நினைவு பண்ண முடியும். இல்லைனா அதே எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்கும் உள்ள. அதனால் சில குழந்தைங்க வந்து உண்மையாகவே அப்பா கிட்ட உண்மையாக இருந்து உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த பொறுப்பு இருக்குது, அது இருக்குது, எல்லாத்தையுமே வந்து மனசார வந்து அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போது அவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க.
மனசு ஃப்ரீயாக இருந்ததுனால அது எல்லா வேலைகளும் அது பெரிய விஷயமாவே இருக்கிறது கிடையாது. அதனால் நீங்களும் வந்து சர்ஜன்கிட்ட முழுமையாக என்ன தவறு இருந்தாலும் சரி, என்ன விஷயம் இருந்தாலும் உங்களால் இதை எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்பா வந்து அதற்கான வழி கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஏன்னா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே உதவி செய்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் சுமக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து அப்பா கிட்ட உண்மையை வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்லா நினைவு பண்ணுங்கள். ஏன்னா நினைவு நீங்கள் பண்ணணும். நினைவு பண்ணணுன்னா புத்தி வந்து தேவையில்லாத விஷயங்களில் இருக்கக்கூடாது. அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக வந்து அப்பாவை நினைவு பண்ணுங்கள். அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அகால பீடம் மற்றும் இதய பீடத்தில் அமர்ந்து எப்பொழுதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்ம யோகி ஆவீர்களாக. ஏன்னா அப்பா பதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து உங்களுக்கு 2 பீடம் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து அகால பீடம், 2வது வந்து இதய பீடம். ஆனால் யாருடைய ஆட்சி இப்போ நடக்குது? யாரோட ஆட்சி நடக்குதோ, இப்போ யாராவது ராஜாவாக இருக்காங்கன்னா அவங்க வந்து தான் சிம்மாசனத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ அகால் தத் நஷின், அதாவது இந்த அழியக்கூடிய உடம்புலேருந்து விடுபட்டு ஆத்மான்ற அந்த உணர்வு, அந்த பிரகிருதி சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும். அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் அமர்ந்திருக்கீங்க, அந்த சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருக்கீங்க, சுய ராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போது தந்தையோட இதயத்திலும் நீங்கள் வந்து அமர முடியும். ஈஸியாக அப்பாவோட நினைவுலையும் இருக்க முடியும். அப்படி நீங்கள் அப்பாவோட இதய பீடத்துலேயும் நீங்கள் அமர்ந்திருக்கீங்கன்னா, அப்போ ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆயிடுவீங்க. அதில் தான் ராஜ்ய பாக்கியம் எல்லாமே வருது. நீங்கள் கர்மயோகினாலே நீங்கள் இந்த 2 பீடத்துலேயும் அமர்ந்திருக்கணும். ஆத்மா அந்த அகால் தத் அந்த இதுலேயே வந்து இருக்கணும், மற்றும் இதய பீடத்தில் இருக்கணும், அமர்ந்திருக்கணும். அப்போது உங்களை ஒவ்வொரு செயலும் சிறந்ததாக ஆகிவிடும். ஏன்னா எல்லா கர்மேந்திரியங்களும் லா அண்ட் ஆர்டர் படி, சட்டப்படி நடக்கும். ஒழுக்கமாகவும் செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தானே நடக்கும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் எப்பயுமே சுயமரியாதையோட சீட்லேயே செட் ஆகி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து உண்மையான குணவானாகவும் மாறுவாங்க, மகானாகவும் இருப்பாங்க. இந்த சுயராஜ்ய அதிகாரத்தில் இந்த சுயமரியாதை, நம்மளை பற்றின அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கிறது, ஸ்வமானத்தில் இருக்கிறது. அப்போது உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஸ்வமானமே ஓடிட்டுருக்குன்னா அப்போ அவங்க நல்ல குணவானாக தானே இருப்பாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக, யோகாவின் மூலமாக எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுக்குறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.